Happy Women's Day to all the strong and beautiful women out there. Today is March 8. It is celebrated as International Women's Day. எதுக்குன்னா to honor the achievements of women in their respective fields. இன்னைக்கு நிறைய ஆஃபீஸஸில் ஒர்க் பிளேசஸில் வந்து கேக் கட் பண்ணுவாங்க, கேம்ஸ் விளையாடுவாங்க, விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் மை கொஸ்டின் இஸ் விமென்ஸ் டே ஒன்லி ஃபார் த ஒர்க்கிங் விமன், நாட் ஃபார் த சோ கால்ட் நாட் ஒர்க்கிங் பட் டயர்லெஸ்லி ஒர்க்கிங் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்? உதாரணத்துக்கு வந்து நம்ம அம்மா ப்ரெக்னென்ட் ஆகும்போது வந்து ரொம்ப ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் வந்து சஃபர் பண்ணுறாங்க, லேபர் மேக்ஸிமம் பெயின் சஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட கேருக்காக அவங்க தூக்கம், அவங்க சாப்பாடு எல்லாமே விட்டுடுறாங்க, எல்லாமே மறந்துடுறாங்க. அண்ட் தேர் கம்ஸ் அ மொமெண்ட் வென் ஷீ ஸ்டார்ட்ஸ் சேசிங் அவர் ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த நிலைமையில இங்கே இருக்கோன்னா அதுக்கு நம்ம அம்மா ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகிட்டு அவங்க இன்லாஸ் வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க மதர் இன்லா அவங்க குழந்தைங்களையோ சப்போர்ட் கொடுக்கலன்னா நம்ம இங்கே நிம்மதியாக உட்கார முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்கே உட்காந்துட்டு நம்ம குழந்தைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா, சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, இதே தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ ஆர் மதர்ஸ் இன்லா நமக்கு பண்ணுறது வந்து ப்ரைஸ்லெஸ். ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், நம்ம வீட்டுக்கு வேலை பண்ணுற வர பெண்மணிகள், லைக் ஒரு நாள் வந்து அவங்க வெசல்ஸ் வாஷ் பண்ண வரல, ஒரு நாள் குக் பண்ண வரல, ஒரு நாள் பாத்ரூம் வாஷ் பண்ணனா நம்மளோட என்டையர் டே டிஸ்டர்ப் ஆகிடும், மேலே கீழே ஆகிடும். ஸோ திஸ் விமென்ஸ் டே let us honor all these women who are playing a tremendous job in our lives, who are mentally strong, who are just compassionate, who are tirelessly working without any complaints, who are just running again and again for us, who are fantabulous in their own ways. This Women's Day, I would take it as an opportunity to highlight a few things. First is color. யாராவது உங்களை பார்த்துட்டு நீ வந்து கருப்பாக இருக்க, நீ ப்ரௌனாக இருக்கன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. எவ்ரி விமன் இஸ் பியூட்டிஃபுல் இன் ஹர் ஓன் ஸ்கின். அண்ட் ஃபிசிக், நமக்கே தெரியும், ஃபஸ்ட்டு மாதவிடாய் மென்ஸ்ட்ருவேஷனில் இருந்து நமக்கு மெனோபாஸ் வரைக்கும் ஒரு சுனாமி நடக்குது, ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. அதனால நம்ம உடம்பு மாறதான் செய்யும், அது நாம கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணாதான் மற்றவங்க சொல்கிறது நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம். செகண்ட் இஸ் செல்ஃப் கேர். ஃபேமிலிக்காக ஓடுறதுனால நம்ம வந்து எப்போ சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், பிடிச்சது சாப்பிட்றோமா, எப்போ தூங்குறோம், எவ்வளோ தூங்குறோம், உடம்பு சரியில்லை நான் டாக்டர் கிட்ட போகிறோமா, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறோமா, வேக்சின் எடுக்கிறோமா, ஹெல்த் செக்அப் பண்ணுறோமா, எதுவுமே இல்லை. ஸோ நம்ம செல்ஃப் கேர் தான் வந்து அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அண்ட் மை டியர் விமன், வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம சன்ஸை நம்ம டாட்டர்ஸை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். ஹவுஸ் ஹோல்டு வேலை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வெக்கேஷன் இருக்கட்டும், இல்லை எஜுகேஷன் இருக்கட்டும், நாம் இன்னைக்கு அவங்களுக்குள்ள இன்இக்வாலிட்டி கொண்டு வரலனா தான் நாளைக்கு உலகம் அவங்க கரியர் விஷயத்தில் இன்இக்வாலிட்டி கொண்டு வராது. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். அண்ட் டு த மென் அவுட் தேர், very important, only today is not Women's Day, every day is her day. So respect her, celebrate her, honor her and treat her with dignity. Take care and thank you.